ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. பாமக பிரமுகர் ராமலிங்கம் கொலை வழக்கில் 5 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவித்து 5 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி மற்றும் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தவர் என்ஐஏவால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தலைமறைவாக இருந்த அனைவரையும் தேசிய புலனாய்வு முகமை அமைப்பு கைது செய்துள்ளது. பாமக பிரமுகரான ராமலிங்கம் திருப்புவனம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் நடந்த மத மாற்றத்தை தட்டி கேட்டார். இதன் காரணமாக கடந்த 2019 பிப்ரவரி 5 மர்ம நபர்களால் அவர் கொடூரமாக கொல்லப்பட்டார். இதுகுறித்து தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். தொடர் விசாரணையில் தேனி, திண்டுக்கல், கும்பகோணம், திருவிடை மருதூரைச் சேர்ந்த 18 பேர் ராமலிங்கத்தை கொலை செய்தது தெரியவந்தது. அவர்களில் திருவிடை மருதூர் நடு முஸ்லிம் தெருவைச் சேர்ந்த ரஹ்மான் சாத்திக் மற்றும் அவரின் கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டனர். மேலும் திருப்புவனம் முகமது அலி ஜின்னா, கும்பகோணம் அப்துல் மஜீத், பாபநாசம் புர்ஹானுதீன், திருவிடை மருதூர் சாகுல் ஹமீது மற்றும் நபீல் ஹாசன் ஆகியோரை தேடப்படும் குற்றவாளிகளாக என்ஐஏ அதிகாரிகள் அறிவித்தனர். அவர்கள் பற்றி தகவல் தெரிவிப்போருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் எனவும் அறிவித்தனர். குறிப்பாக தடை செய்யப்பட்ட அமைப்பான PFI-யின் தஞ்சாவூர் மாவட்ட முன்னாள் தலைவரான முகமது அலி ஜின்னா இந்த கொலையில் சதி செய்ததிலும் பிற குற்றவாளிகளுடன் ஒருங்கிணைந்து திட்டமிட்டதிலும் முக்கிய பங்கு வகித்துள்ளார் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தமிழகம் காவல்துறையினின் தீவிரவாத தடுப்பு பிரிவு அளித்த தகவலின் பேரில் ஜின்னாவை தேசிய புலனாய்வு முகமை அமைப்பு கைது செய்தது. கடந்த பல ஆண்டுகளாக தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் அளித்த அஸ்மத் என்ற மற்றொரு நபரையும் கைது செய்தது. இந்த கொலைக்கு பின்னணியில் உள்ள சதி குறித்து தேசிய புலனாய்வு முகமை தொடர்ந்து விசாரித்து வருகிறது.